ஓ மை காட்! அரோரா வினோத் கான்வர்சேஷன் நான் இப்ப தான் பார்த்தேன். நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அரோரா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த கான்வர்சேஷன் பாருங்க பாருங்கன்னு. நான் அத வந்து பிலீவ் பண்ணாம தான் அந்த கான்வர்சேஷன நான் பார்த்தேன். அரோரா வந்துட்டு வினோத் அண்ணாக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அவர் கேட்டிருப்பார் போல இருக்கு. அதுக்கு அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. எப்படின்னா, இப்ப 5 பேத்துல யாருமே காசு எடுக்கலைனாலும், இல்லைன்னா அரோரா காசு எடுத்தாலும், மிச்சம் இருக்கிற 5 பேத்துல யாருமே காசு எடுக்கலைனாலும், அரோரா கேஷ் எடுத்தாலும், 5 பேத்துல ஒரு ஆளு இந்த சாட்டர்டே எவிக்ட் ஆவாங்க. ஸோ 5 பேத்துல ஒருத்தர் யாருமே கேஷ் எடுக்கல. ஸோ 5 பேர் பேலன்ஸ் இருக்காங்க. இல்லைன்னா அரோரா எடுத்துட்டாங்க. அப்படின்னாலும் 5 பேரும் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கு அடுத்ததாக கம்மியாக ஓட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க எவிக்ட் ஆகி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வினோத் அண்ணாவும் அதை அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போது இப்போ நீ வேணால் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் நான் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பேர்த்தில் ஒரு ஆள் போகிறதுங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, அதே நேரம் 4 பேருன்னு கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேஷ் எடுத்துகிட்டு போனாலும் அடுத்த வாரம் கனி, ஆதிரி, எஃப்ஜே வரும்போது அவங்க கூடயே செலிப்ரேஷன் வீக்குக்கு வரலாம். அப்போ அடுத்த வார பேமெண்ட்டும் சேர்த்து கிடைக்கும். இப்போ கேஷும் எடுத்துகிட்டு போகலாம், ப்ளஸ் பேமெண்ட்டும் சேர்த்து கிடைக்கும். பூர்ணிமா ஒரு சீசன் முன்னாடி 16 லட்சம் எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் 4 நாளில் திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அந்த வீக் பேமெண்ட் ஃபுல்லாகவும் அவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே வினோத் அண்ணா கேட்குறாரு, எடுத்துகிட்டு போகிறதுனா இப்போ நாளைக்கு ஃபுல்லாக டாஸ்க் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போகிறதே எடுத்துகிட்டு போகிறாங்க, நாளைக்கு டாஸ்கில் நல்ல பணம் சேர்ந்தப்பறம் எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னோடனே, அப்படி சொல்ல முடியாது. இப்போ யார் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பஸ்ஸர் அடிச்சாச்சு. இன்றைக்கி ராத்திரியே கூட யாராவது எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு இப்போ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே எடுத்தாங்கன்னா எடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி அதோட ரிஸ்க்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பணம் எடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னோ, அந்த பணத்தை எடுத்தால் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸுங்கிறதையும் சொல்கிறாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு ரியா வந்திருந்தப்போ நான் கேட்டேன் அவகிட்ட பணப்பெட்டி எடுக்கலாமான்னு. அப்போ பிக் பாஸ் வந்து இல்லை அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நைட்டு கூட யாராச்சும் இன்றைக்கே யோசிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு அரோரா சொல்லும்போது அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. இப்போ நைட்டு கூட நீங்கள் அந்த பெட்டி எடுத்துகிட்டு உங்கள் பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த வாரம் ஒருத்தர் இப்போ வந்து கேஷ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சாட்டர்டே ஒருத்தர் எவிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ மிச்சம் 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் மிட் வீக் எவிக்ஷனில் அனுப்பிடுவாங்க. 3 பேர் மட்டும்தான் கடைசி நாள் இருப்பாங்க. அதுலேயும் ஒருத்தர் இங்கேயே எவிக்ட் பண்ணிவிட்டு 2 பேரை மட்டும்தான் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபினாலே வீக்லேயும் மிட் வீக் எவிக்ஷன் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஃபினாலேஸில் இருக்கும், எல்லா ஃபினாலேஸ்லையும் இருக்காது. அதுலேயும் இந்த வாட்டி மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ ஒருத்தவங்களை சாட்டர்டே அனுப்பிச்சிருவாங்க, ஒருத்தவங்களை மண்டேயோ டியூஸ்டே அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், மிச்சம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க கேஷ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களையும் ஒருத்தவங்கள ஃபினாலேயில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டாக பிரெயின் வாஷிங்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். அது பார்க்குறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான். உங்களுக்கு எப்படி தோணுச்சு அந்த கான்வர்சேஷன் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் கேட்க அவர் வந்து இந்த படம் இருக்குது தெரியுமா, ஏதோ எனக்கு படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. சதுரங்க வேட்டையில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஐயோ நம்மளும் எதுலையாவது ஒன்று எவிக்ட் ஆகிருவோமோன்னு அந்த ப்ரெஷரில் தான் பாவம் எடுத்துட்டார் போல இருக்குது. உண்மையிலே அந்த கான்வர்சேஷனில் அவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது. அவ்வளோ அப்பாவே அதை நம்பிட்டு ஐயோ நம்மளும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க ஏன் யாரும் தடுக்கலை அப்படின்னு. தடுக்க விட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ரூல்ஸுக்கு எகெயின்ஸ்ட்டு, அதனால தடுக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதனால தான் அவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.